வணக்கங்க. இன்னைக்கு பள்ளி ஆசிரியருடைய முக்கியத்துவங்களையும், அவங்களுடைய மரியாதையும் பத்தி நம்ம பேசுவோங்க. ஒரு விஷயம் பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய 16வது ஜனாதிபதியா பதவியேற்றாரு. அவ்வளோ பெரிய மனுஷன். இந்த தன்னுடைய குழந்தைகளுடைய பள்ளி ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாருங்க. அந்த கடிதம் எழுத எப்படி சொல்றாரு பாருங்க. புத்தகங்கள் என்ற அற்புத உலகின் வாசல்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு திறந்து காட்டுங்கன்றாரு. புத்தகங்கள் இந்த உலகத்துடைய அற்புத வாசல்னு சொல்றாரு. 2வது விஷயம் பாருங்க. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும், வெற்றியை கொண்டாடவும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே பழகுங்க அப்படின்னு ஆசிரியருக்கு அன்பான வேண்டுகோள் கொடுக்குறாரு. 3வதா என்ன சொல்றாரு பாருங்க. பிறரை ஏமாத்துறதை விட தோத்து போகிறது, அதாவது தோல்வி அடைகிறதே மேலானது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைங்கள செல்லம் கொடுக்காதீங்க, அதுங்களுக்கு அன்பான முறையில் எடுத்து சொல்லுங்கள், அது புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே மற்றவங்களை சார்ந்து வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. தைரியத்தை மௌனமான முறையில் தான் செலுத்தணும். நம்ம அதிகாரம் பெற்றவங்களா ஆகிடும் ஒரு கட்டத்தில். அப்படி அதிகாரம் பெற்றவங்களா ஆனால் கூட அவங்கள மௌனமான முறையிலையும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாருங்க. ஒரு விஷயம் பாருங்கள், இந்த ஆசிரியருடைய அன்புன்றதோ அவங்களுடைய முக்கியத்துவன்றது இந்த மரத்திலிருந்து பல விதமான மலைத்துளிகள் அந்த மரத்தின் மேலேயோ இல்லை செடிகள் மேலேயோ விழலாம். ஆனால் அந்த வேரினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு துளி கூட உறிஞ்ச முடியாதுங்க. அப்படி தாங்க ஆசிரியருடைய ஆசி இல்லாமல், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உச்சம் பெறவோ இல்லை பள்ளி கல்வித்துறையிலேருந்து உயர்ந்த ஒரு ஒரு இடத்துக்கு செல்லவோ நிச்சயமாக முடியாதுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க ஆசிரியர்களோ இல்லை பிள்ளைங்களோ செஞ்சுருப்பாங்க. உடனே நம்ம கூட்டமாக போயிட்டு ஆசிரியர்கள் அச்சுறுத்துறோம். இது தவறான ஒரு முடிவு இல்லையா? பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதோ, அவங்க முழு சுதந்திரம் கொடுத்தா தான் நம்ம பிள்ளைங்களுடைய முக்கியத்துவமும் அவங்கள கல்வித்தன்மை அதிகரிக்கும். என்றைக்கும் ஆசிரியர்களுடைய அவங்கள முழு சுதந்திரம் கொடுப்போங்க. நம்ம படிக்கிற காலங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒழுக்க நெறிகளோடு வாழ்ந்தோம். இனி வரும் காலங்களில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்கள முழு சுதந்திரம் கொடுப்போங்க. நன்றிங்க.